ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கன்னியாகுமரிக்கு போகிற வழியில் குமர நர்சரி கார்டன் தான் பார்க்க போகிறோம். கன்னியாகுமரிக்கு ரொம்ப கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த நர்சரி கார்டன் நம்ம இதுக்கு ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி விசிட் பண்ணியிருக்கோம். வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரெகுலராக நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரியும். இவங்கக்கிட்ட நம்ம வீட்டு தோட்டத்துக்கு மாடி தோட்டத்துக்கு தேவையான எல்லா திங்ஸுமே ஆல் இன் ஆல் திங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இன்டோர் பாட்டு, பாட்டு, க்ரோ பேக்ஸ், வெஜிடபிள் சீட்ஸு, ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் சீட்ஸு, இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் இப்போ நியூலி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்டேட் வீடியோவை தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ண பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். குமரன் நர்சரி கார்டன் நம்ம என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்கோம் பாருங்கள். என்ட்ரன்ஸ் கேட்லேயே ரொம்ப அழகாக செடியெல்லாம் வச்சு விட்ருப்பாங்க சூப்பராகிட்டு. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படிங்கிறத அழகாக கொடுத்துருக்காங்க. உள்ளே நம்ம கார்டன் செட்டப் சூப்பராக அழகாக இருக்குது. அப்புறம் கேட்டஸ் கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. கேட்டஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அப்புறம் பப்பாயா செடி நிறைய வச்சுருக்காங்க. கேட்டஸ் பாருங்கள், டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸில் இருக்குது. அப்புறமா இது டெசர்ட் ரோஸ் இருக்குது. க்யூட்டாக அழகாக வச்சுருக்காங்க. அப்புறமா இன்டோர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறமா இந்த பேப்பர் பூ கலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்புறமா இங்கே ஒரு புத்தா, ஒரு பாட்டு, அல்லி செடி இதெல்லாம் இருக்குது. இன்டோர் பிளான்ட்ஸ் பாருங்கள். இன்னுமே இங்கே உள்ளே போனாலுமே இன்னும் இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறமா இங்கே பாருங்கள், ஸ்ட்ராபெரி இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே உரம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. மண்புழு உரம், அப்புறமா ரோஸ் மிக்சரு, வேறு எப்சம் சால்ட்டு, வேறு என்னென்னலாம் உண்டு எல்லா வெரைட்டிஸும் இருக்குது. பாட் கலெக்ஷன்ஸ் பாருங்கள். அப்புறம் லக்கி பேம்போ, இன்டோர் பாட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறமா இந்த கோழிப்பூ கலெக்ஷன்ஸ் வர கலர்ஸ் இருக்குது. அப்புறமா இதெல்லாமே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. கொய்யா, வாட்டர் ஆப்பிள், செர்ரி, அத்தி செடி, அப்புறம் ரோஸ் பிளான்ட்ஸ் கலெக்ஷன்ஸ், நாட்டு வெரைட்டி கலெக்ஷன், பன்னீர் பட்டன் ரோஸு, இங்கே லெமன், அப்படி வேறு நிறைய இருக்குது. அடுத்ததாக நான் இது டயந்தசிஸ்டில் இன்னொரு வெரைட்டி கார்னிஷியன்னு சொல்லுவாங்க. அது நான் இங்கேருந்து தான் வாங்கினேன். அந்த பிளான்ட்டு நான் வரும்னு எதிர்பார்க்கல. சூப்பராக அழகாக வந்துச்சு. ஸோ பூ பூத்தனால அந்த பிளான்ட்டை நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அவைலபிளாக இருந்ததுன்னா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பட் எனக்கு ஒரே ஒரு குட்டி பிளான்ட்டு தான் கிடச்சிச்சு. பட் வேறு பிளான்ட் இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ வருமானு கேட்டதுக்கு இப்போ அவைலபிளாக இல்லை. டயந்தசிஸ் ஒத்த வெரைட்டிஸ் அங்கே அவைலபிளாக இருந்துச்சு.
ஸோ அந்த கிடைச்ச ஒன்றையும் வாங்கிட்டு வந்தேன். நம்மக்கிட்ட இல்லாத ஒரு கலராக இருந்துச்சுன்னா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷனோட வாங்கிட்டு வந்திருக்கேன். இனி வச்சு பூத்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது என்ன கலர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா இன்னும் வரிசையாக இங்கே வந்து கொய்யாவில் வேறு வேறு வெரைட்டிஸ் கொய்யாஸு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நாட்டு வெரைட்டி ரோஸ், பன்னீர் ரோஸு, அப்புறம் ரெட் ரோஸு அப்படி நிறைய இருக்குது. இன்டோர் பிளான்ட்ஸ் பாருங்கள், சூப்பராக அழகாக இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இன்டோர் பிளான்ட்ஸு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது தனியாக க்ரீன் ஷேடை போட்டு வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து இது வந்து பீட்ரூட் கொய்யா. டேஸ்ட்டு வந்து கொய்யாக்காய் டேஸ்ட்டில் தான் இருக்கும். பார்க்குறதுக்கு பீட்ரூட் மாதிரியே இருக்கும். இந்த இலையெல்லாம் கூட அந்த பீட்ரூட்டுக்கு லீஃப் கலர்லேயே இருக்குது. அப்புறமா வந்து மினி வெரைட்டி வாட்டர் ஆப்பிள் பாட்டில் வச்சுருக்காங்க. அழகாக காய் காய்ச்சிருக்கு. அப்புறம் அத்தி காய் காய்ச்சிருக்குது. இன்டோர் பிளான்ட்ஸ் இங்கேயுமே வேறு வேறு கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது ஏதோ ஒரு காயின்னு சொன்னாங்க, ஞாபகத்தில் இல்லை. அப்புறமா வந்து இது வந்து ஆர்கிட் கலெக்ஷன். க்யூட்டாக அழகாக பூ பூத்துருக்குது. அப்புறமா அத்தி செடி காயோடு இருக்குது. அப்புறமா கேட்டை ஃப்ரூட்டு. அது வந்து நான் வந்து இதில் தான் கூகுளில் தான் ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்த்துருக்கேன். பாருங்கள், குத்தி செடியை புதர் மாதிரி அழகாக சூப்பராக வளர்ந்து நிறைய பூ வச்சுருக்குது. ஆனால் அந்த காயை பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு எந்த ஒரு காயுமே இல்லை. பார்க்கலாம். எங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருக்கோம். அது காய் காய்ச்சதுக்கப்புறம் நான் வீடியோ போடுறேன். கேட்டை ஃப்ரூட்டு. அடுத்தது வந்து இது வந்து ஸ்வீட் ஆரஞ்சுன்னு சொன்னாங்க. இதை தோலோடு சாப்பிட்டா இனிப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக எல்லா இடமும் சுற்றி பார்த்தாச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், ஹாப்பி கார்டனிங். நாங்கள் ஃபைனலி ஒரே ஒரு அந்த குட்டியாக கிடச்ச ஒரு கார்னிஷியாவும் தூதுவளை செடியும் அப்புறமா ஒரு ஸ்வீட் பேஷன் ஃப்ரூட் பிளான்ட்டும் ஒரு சின்ன வாழைக்கன்றும் வாங்கியிருக்கோம். நான் வந்து அது வந்து பிளான்ட் வந்து ரீபாட்டிங் பண்ணும்போது காமிக்கிறேன். டாட்டா பை பை.